விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆபிரகாமாய் இருந்தபோது ஆண்டவர் அவரை நோக்கி, நீ உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் பிரிந்து நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல், நான் உன்னை பெரிய இனமாக்குவேன் என்று ஆசை வழங்குகிறார். இந்த ஆசை அவருக்கு மட்டுமல்ல, அவர் வழியாக மண்ணுலகம் முழுவதும் ஆசை பெறும் என்று கூறும் இவ்வாசகத்தை கேட்போம்.
பலியிட வேண்டும் என்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலியிடம் அமைத்து அதன் மீது விருதுக்கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தன் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீது இருந்த விருதுக்கட்டைகளின் மேல் நிறுத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தன் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் இருந்து ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட அவர் இதோ அடியே என்றார். கடவுள் தம் சொந்த மகனிலும் பாராமல் அவரை நமக்காக ஒப்புவித்தார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 8வது அதிகாரம் 31 வசனங்களை தொடர்ந்து 34 வசனங்கள் முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் நாம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனிலும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் பேர் கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர்கள் கடவுளே. அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவரிலும் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல ஒளிர்ந்தது. அவருடைய ஆடையில் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவரிடையே நிழலிட்டது. அந்த மேகத்திலிருந்து, என் அன்பான வைந்த இவரே, இவர் பொருட்டு நான் கூறிப்படுகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நான் பணி செய்கின்ற டான்சானியா நாட்டிலே தேர்தல் இருந்தது. தேர்தல் கலவரமாக மாறி 2 வாரங்களுக்கு ஊரடங்கு போட்டுவிட்டார். முதல் வாரத்தில் இருக்கிற பண்ணு பட்டர் ஜாம் வச்சு வாங்கியை ஊட்டினோம். குறிப்பாக அருள் தந்தைகளுக்கும் துறவரத்தாருக்கும் ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. காரணம், பதவியில் இருக்கின்ற கருதினாலும் உயர் மறை மாவட்ட பேராயருமான ருவாஜ் என்பவர் ஒரு சுற்றுவட்டத்தை கொடுத்திருந்தார். பல பேருக்கு தெரியும், ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி நம்முடைய ஆயர் பேரவை ஒரு சுற்றுவட்டத்தை வந்து வாசிச்சது. எலெக்ஷன் டைம் இங்க தமிழ்நாட்டில் வாசிக்கிறப்ப நான் வரலாறு பூசிக்கு போயிருந்தேன். அப்ப நான் பிறந்த அந்த வரலாறு கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆழமாக இருக்கும். அங்க ஒருத்தர் இந்த பேச்சு கிடையாது, முதல் அர்த்தம் வரைக்கிற மாதிரி
நம்மளை அந்த பதவிகளுக்கு நம்ம சொல்வது என்னவென்றால் சாமியாருக்கு பூசை வைக்கிறது தான் வேலை. இந்த நாட்டை நாங்கள் பார்க்கிறோம் என்று ஒரு பகிரங்கமான உரை ஒன்று கொடுக்கப்பட்டது. அதன் விளைவாக ஒரு சில சாமியார்கள் வந்து நடத்தினாங்க, ஒரு சில சாமியார்கள் சுட்டுக் கொண்டாங்க. அங்க உள்ள ஆயிரத்தி செக்ரட்டரிய அவங்களுடைய ஆபீஸ்லயே நுழைஞ்சு கொடுத்துருக்காங்க. அது ஹைலி செக்யூரிட்டி. அது மாதிரி பூசிக்கு வந்தோடனே பாதுகாப்பு சுற்றுமடல் இருக்காங்க. எனக்கு பதில் கொடுத்துச்சு. அந்த சுற்றுமடல் தம்பி இங்க வந்தா இங்க ஒரு சுற்றுமடல், இங்கேயும் எலெக்ஷன் ஆகும்போது அதனால எனக்கு பயம். என்ன வச்சு இதே மாறாங்க பங்குத்தை வாசிக்க வேண்டிய கடிதம், என்ன வச்சு இதே மாறாங்க பயம். அப்புறம் படிச்சு பாருங்க, இது வந்து அரசியல் பற்றிய சுற்றுமடல் அல்ல, நம்முடைய ஆன்மீக பற்றிய சுற்றுமடல். நம்முடைய தஞ்சை ஆயர் சகாயர்கள் அவருடைய மந்திரிகளுக்காக நமக்காக இந்த தவக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு சுற்றுமடல். சின்ன மடல் தான், இதை வாசிக்கிறேன். இது வந்து திருச்சபையுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா? தஞ்சாவூர் மறை மாவட்டம் ஆயரின் தவக்கால சுற்றுமடல் 2026. அன்புரை அருள் பணியாளர்களே, துறவோரே மற்றும் இறை நம்பிக்கையாளர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருளின் காலம் தவக்காலத்தை துவங்கியுள்ளோம். மனமாற்றம், இறைவேண்டல், நோன்பு, பிறருக்கு செயல்கள் மற்றும் திரு அவையின் வாழ்வில் ஆழமான பங்கேற்பு ஆகியவற்றுக்கான ஒரு சிறப்பு மிகு காலம் இது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற இறைவாக்கிற்கு ஏற்ப நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் கடவுளோடும் பிற மனிதர்களோடும் ஒப்புரவாகவும் இக்காலத்தை பயன்படுத்த உங்களை அழைக்கிறேன். திருப்பாட்டு ஆசிரியரை கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுடைய படைத்தரணும் என்பதே நமது தவறுகால இறை வேண்டல்களில் மையமாக இருக்கட்டும். கடவுளின் அன்பு நல்ல விதை போல நம் உள்ளத்தில் வளர்ந்து பயன்பெற வேண்டுமானால் நம்பிக்கை கொண்ட நாம் கடவுளின் வார்த்தையை விருப்பமுடன் கேட்டு அவர்கள் திருவுள்ளத்தை நம் செயலினால் நிறைவேற்ற வேண்டும். அருள் அடையாளங்களிலும் குறிப்பாக திருப்பலியிலும் அடிக்கடி பங்கு பெற வேண்டும். இறை வேண்டலிலும் தன்னல மறுத்தலிலும் சகோதர சகோதரிகளுக்கு பணிபுரிவதிலும் நற்பண்புகளை கடைபிடிப்பதிலும் தம்மையே இளையராது ஈடுபடுத்த வேண்டும் என்ற 2ஆம் வத்திக்கான் சங்க படிப்பினை இத்தவ காலத்துக்கு மிகச் சிறப்பாக தோன்றுகிறது. நான் பங்குகளில் இறை மக்களை சந்திக்கும் போதெல்லாம் அறிவுறுத்துவதையே மீண்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நமது மறைமாவட்டத்திற்கென தரப்பட்டுள்ள கட்டளைகளாகிய 1. ஞாயிறு திருப்பலி, 2. அன்பிய கூட்டங்களில் பங்கேற்பு, 3. மறைக்கல்வி வகுப்பு,
அவர் வாழ்கிற ஒன்றிணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு இருந்த அருந்தியலின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் ஒரு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.